அன்பர்களே வணக்கம். இன்று பார்க்க இருப்பது ஸ்ரீ விஷ்ணு புராணம் அத்தியாயம் 2 பகுதி 9 சிம்சுமார சக்கரம். மைத்ரேயரே, மகாவிஷ்ணுவின் சிம்சுவாரம் என்ற நட்சத்திர கூட்டத்தின் வால் பகுதியில் துருவன் இருக்கின்றான். அவன் அங்கிருந்து சுற்றி கொண்டு சந்திரன் சூரிய உட்பட்ட அனைத்து கிரகங்களையும் சுற்றி திரும்புவான். அவைகள் சக்கரத்தின் போலே அவனை சுற்றி சுழல்கின்றனர். சந்திர சூரியர்களையும் ஏனைய கிரகங்களும் நட்சத்திரங்களும் காற்றின் வடிவமாக காற்றினால் கட்டப்பட்டு துருவனின் இணைக்கப்பட்டுள்ளன. இவற்றையெல்லாம் நாராயணன் எழுந்தருளியிருக்கிறார். துருவன் அந்த உலகநாதனான மகாவிஷ்ணுவை ஆராதித்து நட்சத்திரமயமான அந்த சிம்சுரமத்தை வாலினத்தில் இருக்கை பெற்றான். அந்த சிம்சுவாரத்தின் ஆதாரம் ஸ்ரீபதியாகும். அந்த சிம்ஸ்மாரம் துருவனின் ஆதாரம். அந்த துருவன் சூரியனுக்கு ஆதாரம். அதுபோல சூரியன் தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் ஆதாரம். அது என்னவென்றால், சூரியனின் அருளால் மழை பொழிய உயிர்களுக்கான உணவு வகைகள் உண்டாகின்றன. உணவாலே தான் சகலங்களும் உண்டாகின்றன. சூரியன் தனது உக்கிரமான கிரகங்களால் நீரை எடுத்து சந்திரனிடம் ஒப்படைக்க, அந்த சந்திரன் மேகத்திடம் விட தனது மேகங்களிலிருந்து மழை நீரானது உலகிற்கு பொழிகிறது. ஆறுகள், குளங்கள், கடல்கள் ஆகியவற்றில் உள்ள நீரை சூரியன் கவர்ந்து மழையாக பொழிகின்றார். ஆகாய கங்கையின் நீரை சூரியன் மேகங்களுக்கு கொடுக்காது, மழையாய் பொழிவதுண்டும். அந்த நீர் மனிதனில் பட்டால் மனிதர் செய்த பாவங்கள் தீரும். மைத்ரேயரே, சூரியன் காணப்படும் போது எந்த நீர் மேகமின்றி ஆகாயத்திலிருந்து விழுகின்றதோ அதுதான் ஆகாய கங்கையின் நீராகும். ரோகிணி முதலிய இரட்டைப்பட்ட நட்சத்திரங்களில் சூரியன் உதித்து கொண்டிருக்கையில் வானத்திலிருந்து மேகமின்றி பொழியும் நீரானது சூரிய பெய்யும் ஆகாய கங்கை நீராக கருதப்படும். எந்த நீராவது மேகங்களல்லாது ஏற்படுகிறதோ அது பிராணிகளின் அமுதம் என்று சொல்லப்படும். அந்த நீரை கொண்டு சூத்திரன் நோக்கமுடைய மனிதர்கள் விதிப்படி பல வகையான யஜ்யங்களை செய்து தேவதைகளை திருப்பி பயன்படுத்துகின்றனர். அதனால் இந்த உலகம் மழை பெய்யினாலே காக்கப்படுகின்றன. அது எப்படி என்றால், உணவை உற்பத்தி செய்வது மழை. அந்த மழையை உண்டாக்குபவன் சூரியன். அந்த சூரியனுக்கு ஆதாரமாக இருப்பவன் துருவன். அந்த துருவனுக்கு ஆதாரமாக இருப்பது சிம்ஸ்மார சக்கரம். அந்த சக்கரத்திற்கு ஆதாரமானவன் நாராயணன். அந்த நாராயணன் அந்த சக்கரத்தின் மத்தியில் சகல பிராணிகளையும் தாங்கி கொண்டிருக்கிறார். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்ப்போம்.